ஈரோட்டில் அதிமுகவினுடைய கூட்டத்தில் அடிதடி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோட்டில் நடைபெற்று வரக்கூடிய அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் இந்த மோதல் சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்களுடைய கூட்டம் என்பது கோபிச்செட்டிப்பாளையத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளருமான KA செங்கோட்டையன் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் இந்த சலசலப்பு மற்றும் கைகலப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் தொகுதி பொறுப்பாளரான AK செல்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேவையான அந்த நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. KA செங்கோட்டையன் இந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி பிரவீன் என்பவர் எழுந்து, இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் நிர்வாகிகளுக்கு கட்சியிலிருந்து உரிய முறையில் அழைப்பு விடுப்பதில்லை, எந்த தகவலும் எங்களுக்கு சொல்லப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். உடனடியாக KA செங்கோட்டையன் மேடைக்கு அந்த நிர்வாகியை அழைத்து அவரை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டார். அப்போது சக நிர்வாகிகள் அந்த பிரவீனை சூழ்ந்து கொண்டு தாக்கியதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவரை செங்கோட்டையனிடம் பேச விடாமல் தடுத்து அவரை அங்கிருந்து வெளியே இழுத்து சென்றார்கள். அப்பொழுது அந்த தனியார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதியில் வெளியே அவரை சூழ்ந்து கொண்டு சக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவரை தாக்கியதால் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அங்கிருந்த சில நிர்வாகிகள் அந்த பிரச்சனை எழுப்பிய அந்த பிரவீனை பாதுகாப்பாக அங்கு மண்டபத்தில் இருந்து தற்பொழுது அழைத்து சென்று அவரை வெளியே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் இந்த மண்டபத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தவர்களை சமாதானம் செய்து KA செங்கோட்டையன் மீண்டும் தற்பொழுது அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிற்குள் அழைத்து சென்றிருக்கின்றார். செங்கோட்டையனுடைய தலைமையில் தற்பொழுது நடைபெற்றக்கூடிய இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவர் எழுந்து இது போன்ற ஒரு பிரச்சனையை எழுப்பியதும் சக நிர்வாகிகள் அவர் மீது தாக்குதல் நடத்தியதும் ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் இந்த கூட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கு. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. பின்னாடி வாங்க. என்ன பொறுப்பு இருக்குது? இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னு அவர் பண்ணியிருக்காரு. ஆக நாங்க தெளிவா இருக்கிற நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை தெளிந்த நீரோடைய கூட இருக்கிற மாவட்டம் தான். யாரையும் அழைக்கூடாது. இப்ப சொன்னது கூட நீங்க வந்து லெட்டர் சொன்னாங்க. லெட்டர் கூட சிலருக்கு கிடைக்காதுதான் அழைப்பாவை நான் சொன்னேன். ஏன்னா நீங்க எல்லாரும் மந்திரோடு கலந்து கொண்டு இருக்கட்டும். வந்து கேள்வி கேட்ட தம்பி கட்சியில் உறுப்பினரே அட்டை காட்ட சொல்லு. உறுப்பினர் ஏதோ கோரிக்கை எப்படி வைக்க முடியும்? ராஜாவுக்கு கூட சுத்துறது எலெக்ஷன் போது தோன்றதுக்கு அவங்க முழு காரணம். அது சீடியே நடக்குது. அவர் பேசுற ஆடியோ, ஓட்டு போட சொன்னது, பணம் கொடுக்க சொன்னது, இதெல்லாம் அங்க இருக்குது. அவர் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இன்னைக்கு ஒரு ஆணைக்கு அனுப்பிச்சிருக்காரு நம்முடைய மாவட்டத்தில் குழப்பம். ஆகிய நாம் தெளிவாக இருக்கிறோம். அதை பற்றி கவலை இல்லை. அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், என்னப்பா சொன்னீங்க, தொண்ணூத்தொன்னு சொன்னேன். அவர் கத்திட்டே இருக்காரு. என்ன பொறுப்பு இருக்கு சொல்லுங்க, உடனே சொல்றேன். அப்புறம் நானும் AK செல்வராஜ் அவங்க எல்லாருமே ராஜா சொன்னோம். அவர் வேண்ட ஒரு டிவிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா பண்ணியிருக்காரு. இந்த மாவட்டம் சரியாக இருக்கிறது, செயல்படுகிறது என்பது இன்னைக்கு வரைக்கும் ஒரு அனுகூல அம்சம் இல்லை. எப்படி 5000 பேர் 10,000 பேர் வர மாவட்டத்தில் ஒரு சின்ன அணு கூட
நீங்கள் அத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். துரோகிகள் வந்துவிட்டு இங்கே ஒரு பிரச்சனை பண்ணி போயிருக்காங்க. துரோகிகளுக்கெல்லாம் இறைவன் தண்டனை தருவான். நீங்க கவலைப்பட எப்படிப்பட்டாலும் இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து அடுத்து வந்தாலே கைது தூக்கினா என்னப்பா சொல்ல பண்றோம் டிவிக்கு நாங்க ஓடிட்டாங்க. என்னமோ அவர் பெரிய ஒன்றிய பொறுப்பு இருக்கிற மாதிரி, பெரிய மாநில பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு கூப்பிடாத மாதிரி கட்சியில் உறுப்பினர் இந்த அட்டை கார்டு சொல்லுங்க. உறுப்பினர் வந்து ஒரு அண்ணா திமுக கூட்டத்தில் ஒரு குழப்பம் வச்சிருக்கா என்ன எவ்வளவு மோசமான நிலை. அதற்கு தூண்டுதலாக இருப்பவர் EM ராஜா. கட்சியை தோற்கடித்து சேவல் புறாமலே வெற்றி பெற்ற அந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் அவர்தான். இது எந்த இடத்துல சொல்ல CD இருக்கு. அவர் பேசுற CD எல்லாரும் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிற காரணம் துரோகியை அனுப்பிச்சிருக்காங்க உறுப்பினராக. இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க நினைத்தால் அதிமுக கோட்டையில் அமரும். நாம் நினைத்தால் அதிமுகவை ஆட்சி கட்டை அமர்வதில் திமுக என்பதல்ல எந்த சக்தியாலும் தமிழகத்தை மீட்க முடியாது. அதைத்தான் நாம் நினைக்கிறோம். அந்த பணிகளை நாம் செய்வோடு சிறப்போடு செய்து வருகிறோம். ஆகவே அந்த பணிகளை மேலும் மேலும் சிறப்பதற்கு பொன்னிச்சல கேட்டாரு, நீ என்ன பொறுப்புக்கு கொடுக்க சொல்றீங்க? அவன் கத்துக்கிட்டு ஏதோ டிவியில் வரவங்க வந்து நீங்க கிளாஸ் பண்ணிட்டு வந்துருக்காரு. எதையோ பண்ணிட்டு போட்டு அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா அவர் குழப்பத்தை உருவாக்கி போயிட்டார். வந்து நீ கேட்டு எங்களிடத்தை சொல்லி ஏதாவது ஒரு அழைப்பில்லை என்றாலும் அழைத்து விடலாம். உறுப்பினர் அட்டை வேண்டும் என்று கேட்டாலும் உறுப்பினர் அட்டை வழங்கலாம். ஒரு நானாவது என்னை வந்து ஒரு மூஞ்சி பார்த்துக்கானு கிடையாது. அங்கே ஒரு கூட்டத்துக்கு போறது மாதிரி அத்தனை கூட்டத்துக்கு மாதிரி எங்கேயும் பார்த்தது. திடீர்னு வந்தா திடீர் எழுந்தா உங்களுடைய செய்தி வர வேண்டும் என்பதற்காக தயவு செய்து உங்களிடத்தை சொல்லவே தொலைக்காட்சி என்னுடைய நண்பர்கள் இது மாதிரி செய்தி வெளியிடாது என்னுடைய வேண்டுகோள் தான். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு முன்னுதாரணத்தை இந்த மாவட்டத்தில் வந்தது என்ற செய்தியாக நீங்கள் போட்டு விடாதீர்கள். ஒரு பாடங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு சொன்னால் உண்மையிலே அவர் உறுப்பினராக கட்டை கொண்டு காட்டுப்போம். முன்னாடி உறுப்பினர் அழைப்புகள் எப்படி அழைப்படுவீங்க? நிர்வாகி மட்டும்தான் அந்த கூட்டம். உறுப்பினர் கூட்டம் என்று சொன்னால் 3,18,000 பேர் நீங்க கூட்ட வேண்டும். 3,18,000 பேர் உறுப்பினர். இவர் உறுப்பினரே இல்லை. அதுதான் கஷ்டம். ஆகவே நிகழ்ச்சியை கலந்துவிட்டு தேவையற்ற நிகழ்ச்சியை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று இன்னும் செய்து விடாதீர்கள். உங்களை போன்றவர்கள் நல்ல மனதோடு இந்த இயக்கத்திற்கு பணியாற்றுங்கள். அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட தேவையற்ற செய்திகளை செய்தித்தாளை விடுவதற்கு உங்களை போன்றவர் இடமளித்தார்கள் என்பதை மட்டும் நான் நேரத்தை கேட்டு உங்களையும் நான் மன்னிக்கிறோம். நீங்கள் இந்த இயக்கத்திற்கு பாடுபடுங்கள். அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்தில் வருகின்ற வழி சரியான வழியாக இருக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை எங்கள் லட்சியம் உயர்வானது, எங்கள் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது. பின்னாடி வாங்க.
ஈரோட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையின் தலைமையில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பகிரங்கமாக மோதல் வெடித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு உருவானது. அதிமுக நிர்வாகி ஒருவர் அங்கு நாற்காலியால் தூக்கி வீசப்பட்டு ஒரு பெரிய ரகளையே நடந்திருக்கிறது. ஈரோட்டில் பகிரங்கமாக அதிமுக உட்கட்சிக்குள்ளே கோஷ்டி மோதல் வெடித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு உருவாகி இருக்கிறது. தகராறு செய்தவர் கட்சியில் உறுப்பினராகவே இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அந்தியூரைச் சேர்ந்த EMR ராஜா ஜெயலலிதா பேரவை மாநில இளைஞரணி செயலாளராக எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவர். தனக்கு தெரியாமல் EMR ராஜாவை மாநில நிர்வாகியாக நியமித்ததற்கு KA செங்கோட்டை எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மாநில நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்ட ராஜா தனக்கு எதிராக செயல்படுவதாக பெயரை குறிப்பிடாமல் செங்கோட்டையின் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதிமுகவிலேயே இல்லாத ஒருவரை அனுப்பி பிரச்சனை செய்திருப்பதாக செங்கோட்டையன் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிமுக மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் கட்சியினரிடையே இருப்பதாகவும் அதிமுக நிர்வாகி செல்வராஜ் பேசியிருந்தார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அதிமுக தேர்தல் பொறுப்பாளராக AK செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுகவின் கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும், முதலில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் செல்வராஜ் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்று வரக்கூடிய இது தொடர்பாக அதிமுக நிர்வாகி KA செல்வராஜ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். முதல்ல நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பை சரி செய்யணும். நமக்குள்ள நாம ஒற்றுமையா இருந்து சிறப்பா பணியாற்றுமையினால் கண்டிப்பாக நம்ம யாரும் எளிதிலே வெல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் நம்முடைய இயக்க தோழர்களிடத்துல ஒரு சோர்வு இருக்கிறது. இந்த முறை நம்ம ஜெயிப்புமா? போற இடங்கள்லாம் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்வத்தோடு கேட்பது அவருடைய எதிர்பார்ப்பு 2026 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருமா, வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஏக்கத்தோடு கேட்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. வாங்க.                                                                                  Thank you. வாங்க.                                                                                                               Thank you. வாங்க.